வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிலைட் சினிமாஸ். இன்னைக்கான இந்த அப்டேட்ஸ் வீடியோவில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற அப்டேட் எந்த படத்தை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்டர் சூர்யா நடித்து வர மே 1ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகிற ரெட்ரோ. நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் ரெட்ரோ படத்தோடைய செகண்ட் சிங்கிள் இந்த மார்ச் எண்டுக்குள்ளே ரிலீஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு. அதுக்கேற்ற மாதிரி இப்போ அதுக்கான அப்டேட் வந்தாச்சு. ஸோ நாளைக்கு ஈவினிங் 5 மணிக்கு பார்த்தீங்கன்னா கனிமா அப்படிங்கிற சாங் வந்து அஃபிஷியலாக ரிலீஸ் ஆக போகுது. இன்னைக்கு அந்த சாங்கோடைய ப்ரோமோ வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த ப்ரோமோ பார்க்கும்போது இந்த சாங் வந்து ஒரு ஃபங்க்ஷன் சாங், ஒரு பெப்பியான ஒரு குத்து சாங் சனா கிட்டேருந்து எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பாட்டு எப்படி இருக்க போகுது அப்படின்னும், அண்ட் இந்த சாங்கில் தான் ஸ்ரேயா சரண் கேமியோ பண்ணியிருக்காங்களா இல்லை அது கம்ப்ளீட்டாக வேற ஒரு சாங்கா அப்படிங்கிறது நாளைக்கு நமக்கு தெரிஞ்சிடும். ரெட்ரோக்கு அடுத்து இப்போ சூர்யா நடிச்சிட்டு இருக்கிற படம் சூர்யா 45. இப்போ இந்த படத்துக்கான ஷூட்டிங் வந்து ஈசிஆர்ல நடந்துட்டு இருக்கு. கரண்டா பார்த்தீங்கன்னா சூர்யா அண்ட் த்ரிஷா இவங்களுடைய காம்பினேஷன் சீன்ஸை தான் வந்து எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த படத்தோடைய ஃபைனல் ஷெட்யூல் வந்து மே மந்த் வரைக்கும் போகுங்கிற மாதிரியுமே நியூஸ் வந்திருக்கு. ஸோ மே எண்டுக்குள்ள இந்த படத்துக்கான என்டையர் ஷூட்டிங்குமே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருவாங்க. அண்ட் ரிலீஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் தீபாவளி ரிலீஸ் அப்படிங்கிற ஒரு பிளான் வந்து சூர்யா 45 மூவி டீம் கிட்ட இருக்கு. ஒன்று தீபாவளி, அப்படி இல்லைனா தீபாவளிக்கு முன்னாடி விநாயகர் சதுர்த்திக்கு இந்த படத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி இப்போதைக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கிறதா சொல்லப்படுது. இந்த சூர்யா 45 படத்தோடைய டைட்டில் டீசரை பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் 14 தமிழ் நியூ இயரை முன்னிட்டு ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்கிற மாதிரி இப்போ லேட்டஸ்ட்டாக நியூஸ் கிடைச்சிருக்கு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இப்போ ஐபிஎல் லான்ச்சில் இந்த படத்தோடைய டீசர் எதிர்பார்க்கலாங்கிற நியூஸ்லாம் வந்துருந்துச்சு. பட் இப்போதைக்கு மூவி டீம் இந்த படத்தோடைய அப்டேட் எதுவும் கொடுக்குற மாதிரி இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் மந்த் எதிர்பார்க்கலாம். அதுவும் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம்டு கிடையாது. மே மாதம் சூர்யா 45 ப்ராஜெக்டை முடிச்சுட்டு அடுத்து உடனே எந்த ஒரு கேப்பும் எடுக்காம சூர்யா வந்து அவருடைய அடுத்த ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ண போறாரு அப்படிங்கிற நியூஸும் வந்திருக்கு. அடுத்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வாடிவாசல் தான். ஆல்ரெடி வாடிவாசலுக்கான ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் போயிட்டு இருக்கு. சாங் ஒர்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிட்டதா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அஃபிஷியலாகவே வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ ஜூனில் வாடிவாசல் ஷூட் வந்து ஸ்டார்ட் ஆகணும். அப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னா சூர்யா வாடிவாசலில் போய் ஜாயின் பண்ணிடுவார். ஒருவேளை ஜூன்லேயும் வாடிவாசல் வந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இல்லை, இன்னும் படம் தள்ளி போகிற மாதிரி இருக்குது அப்படின்னா அப்போ சூர்யா வந்து டைம் வேஸ்ட் பண்ணுற மாதிரி இல்லை, உடனே சூர்யா 46 அந்த ப்ராஜெக்டை வந்து ஜூனில் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணுற பிளானில் அவர் இருக்காரு. சூர்யா 46 யார் டேரக்டர் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா நடுவில் சூர்யா வந்து நிறைய டேரக்டர்ஸை மீட் பண்ணி கதை கேட்டிருக்காரு. நிறைய பேர்கள் சொல்லப்பட்டுச்சு. கடைசியாக வந்த நியூஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது லக்கி பாஸ்கர் எடுத்த வெங்கி அட்லூரி அவர் வந்து சூர்யாவுக்கு ஒரு கதை சொல்லி அந்த கதை சூர்யாவுக்கு பிடிச்சி போய் இப்போ அவர் தான் சூர்யா 46 டைரக்ட் பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அவர் டைரக்ட் பண்ணுற இந்த சூர்யா 46 படத்துக்கு ஜிவி தான் வந்து மியூசிக் பண்ண போறாரு அப்படின்னும். லேட்டஸ்ட்டாக வந்திருக்கிற ஒரு நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மமிதா பைஜு ஏற்கனவே மமிதா பைஜு வந்து இப்போ தளபதி விஜய் கூட ஜனநாயகன் படத்தில் நடிச்சிட்டு இருக்காங்க. அண்ட் விஷ்ணு விஷால் கூட 2 வானம் அந்த படத்தில் நடிச்சு முடிச்சிட்டாங்க. இப்போ சூர்யா கூட இந்த படத்தில் சூர்யா 46ல நடிக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு நியூஸும் வந்துட்டு இருக்கு. ஏற்கனவே மமிதா பைஜு சூர்யா கூட வணங்கான் படத்தில் கொஞ்ச நாள் நடிச்சாங்க. பட் ஒரு கட்டத்தில் அந்த ப்ராஜெக்டே டிராப் ஆகி வேற கேஸ்ட் அண்ட் க்ரூவோட ரீஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அந்த படத்தில் மிஸ் ஆனது இந்த சூர்யா 46 படத்தில் மறுபடியும் சூர்யா கூட சேர்ந்து நடிக்கிற வாய்ப்பு மமிதா பைஜுக்கு கிடைக்குமா இல்லை கிடைச்சிருக்கா அப்படிங்கிறது சீக்கிரமே நமக்கு தெரிய வரும். இந்த நியூஸை வச்சே வர இன்னொரு அடிஷனல் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூர்யா 46 படத்தோடைய ஹீரோயினா மமிதா பைஜு நடிக்க போறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. பட் இதை பற்றி எனக்கு கன்ஃபார்மாக தெரியல. ஏன்னா வணங்கான் படத்திலே சூர்யாவுடைய தங்கச்சியாக தான் மமிதா பைஜு நடித்தாங்க. ஸோ இந்த படத்திலையும் ஹீரோயினாக இருப்பாங்களாங்கிறது தெரியாது. மேபி வேற ஒரு கேரக்டராக இருக்கலாம், இல்லை சிஸ்டர் ரோல் ப்ளே பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பாக்யஸ்ரீ போர்ஸ் அவங்க தான் இந்த சூர்யா 46 படத்தில் ஹீரோயினாக நடிக்க போகிறாங்க, அவங்க கிட்ட டாக்ஸ் போயிட்டு இருக்குங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்தது. ஏகே நடிச்சிருக்கிற குட் பேட் அக்லி இப்போ தான் ரீசெண்டாக ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆச்சு. ஃபர்ஸ்ட் சிங்கிளுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா சில எக்ஸ்க்ளூசிவான ஸ்டில்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அடுத்து வந்து செகண்ட் சிங்கிள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மந்த் எண்டில் வந்து ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க, இல்லை ஏப்ரல் ஸ்டார்டிங்கில் வந்து ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகும். இந்த குட் பேட் அக்லி பற்றி படத்தோடைய டேரக்டர் ஆதிக் எக்ஸ்க்ளூசிவாக சில விஷயங்களை வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. அவர் என்னென்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த படத்தோடைய டைட்டில் குட் பேட் அக்லி இந்த டைட்டில் வந்து ஏகே தான் சூஸ் பண்ணாரு, அவர் தான் ஃபிக்ஸ் பண்ணாரு அப்படிங்கிற மாதிரி ஆதிக் வந்து சொல்லியிருக்காரு. எந்த வகையில் இந்த டைட்டில் இந்த படத்தோட கனெக்ட் ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது இந்த குட் பேட் அக்லி அப்படிங்கிற இந்த குவாலிட்டி வந்து ஒவ்வொருத்தங்களுக்குள்ளேயும் இருக்கும். அது எப்போ வெளிப்படுது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இந்த உலகம் வந்து குட்டாக இருக்கும் போது நாமளும் குட்டாக இருக்கணும், இந்த உலகம் பேடாக இருக்கும் போது நாம் வந்து அக்லியாக மாறணும், அதுதான் இந்த படத்தோடைய ஐடியா அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. இந்த குட் பேட் அக்லி படம் வந்து ஒரு கம்ப்ளீட் ஆக்ஷன் படம் மட்டும் கிடையாது. ஆக்ஷன் மாஸ் அதெல்லாம் தாண்டி ஒரு ஃபாதர் அண்ட் சன்குள்ள இருக்கிற ரிலேஷன்ஷிப், அவங்களுடைய பாண்டிங், அதில் இருக்கக்கூடிய எமோஷனல் கனெக்ட் அது எல்லாமே இந்த படத்தில் இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. சரி, யார் இந்த படத்தில் ஏகேவுடைய சன்னா நடிச்சிருக்கா அப்படின்னு பார்க்கும்போது இந்த நியூஸை நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். சலார் படத்தில் பிருத்திவிராஜோடைய யங் வெர்ஷனில் நடித்த கார்த்திகேயா அந்த பையன் தான் இந்த படத்தில் ஏகேவுடைய சன்னா வந்து நடிச்சிருக்காரு. அப்போ ஏகேவுடைய ஒய்ஃபா த்ரிஷா நடிச்சிருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை பற்றி இன்னும் கிளியராக தெரியல. மேபி அவங்க ஒய்ஃபா நடிச்சிருக்கலாம், இல்லை வேற ஒரு கேரக்டர் கூட ப்ளே பண்ணுற மாதிரி காட்டலாம்.
ஸோ த்ரிஷாவுக்கு இந்த படத்தோடைய ஸ்டோரி, அவங்களுடைய கேரக்டர் பற்றின எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து ஏகே தான் அவங்க கிட்ட சொன்னார், நரேட் பண்ணார் அப்படிங்கிற மாதிரி ஆதிக்கே வந்து சொல்லியிருக்காரு. ஏகேக்கு இந்த படத்தில் பயங்கரமான ஒரு டான்ஸ் நம்பர் ஒன்று இருக்கான். மேபி அது அந்த பார்ட்டி சாங்கா இல்லை ஜெயில் சாங்கா அப்படிங்கிறது தெரியல. இது ரெண்டுமே இல்லாமல் வேற ஒரு ஸ்பெஷல் சாங்கா அப்படிங்கிறதும் தெரியல, சீக்கிரமே தெரிய வரும். அண்ட் ஏகே பில்லா அப்பியரன்ஸில் வர அந்த ஒரு சீனாக இருக்கட்டும், தீனா அப்பியரன்ஸில் வர சீனாக இருக்கட்டும், இது எல்லாமே படத்தோடைய ஃப்ளாஷ்பேக் போர்ஷனில் வரப்போகுது. இந்த படத்தோடைய ஹீரோ அஜித் குமார், வில்லன் யார் அப்படிங்கிறது இன்னும் கிளியராக தெரியல. அர்ஜுன் தாஸ் இந்த படத்தில் ஒரு முக்கியமான கேரக்டர் ப்ளே பண்ணுறாரு, அவர் தான் மெயின் வில்லன் அப்படிங்கிற மாதிரி ஆரம்பத்தில் நியூஸ் வந்தது. பட் இப்போ ஆதிக்கு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அர்ஜுன் தாஸோடைய கேரக்டர் வந்து ஹைலைட்டாக வந்து இருக்க போகுது, செம்மையாக இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. பிரசன்னா ப்ளே பண்ணியிருக்கிற கேரக்டர் வந்து ரொம்ப யூனிக்காக இருக்கும் அப்படின்னுமே சொல்லியிருக்காரு. அண்ட் மலையாளம் ஆக்டர் ஷைன் டாம் சாக்கோ அவருமே இந்த படத்தில் ஒரு கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்காரு. அவருடைய கேரக்டர் வந்து கொஞ்சம் எசென்ட்ரிக்கான ஒரு கேரக்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவங்க 3 பேரை தாண்டி டாக்டர் படத்தில் ட்வின்ஸா நடித்த மெல்வின் ஆல்வின், அதில் மெல்வினா நடித்த ரகுராம், அவர் வந்து இந்த குட் பேட் அக்லி படத்தில் ஒரு முக்கியமான கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்காரு. அவர் ப்ளே பண்ணியிருக்கிறது நெகட்டிவ் ஷேட் கேரக்டர் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆனால் அவர் தான் மெயின் வில்லனா இல்லை செகண்ட் வில்லனா என்ன மாதிரியான கேரக்டருங்கிறது இன்னும் கிளியராக தெரியல. ஸோ அவருடைய கேரக்டருமே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேரக்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்து முடிச்சிருக்கிற கூலி படம் எடுத்துக்கிட்டிங்கன்னா படத்தோடைய என்டையர் ஷூட்டிங்கும் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறத அஃபிஷியலாகவே மூவி டீம் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அண்ட் இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் தான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் கூலி படத்தோடைய அப்டேட்ஸும் போக போக ஒவ்வொன்றா வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். படத்தோடைய ரிலீஸ் பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு இன்னும் மூவி டீம் கன்ஃபார்ம் பண்ணல. அதுக்கான காரணம் கூலி வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 14th கொண்டு வர மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அதே ஆகஸ்ட் 14th வந்து வார் 2 படமும் வரப்போகுது. நடுவில் வந்த நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூலி அண்ட் வார் 2 இவங்களுக்குள்ள ரிலீஸை பற்றின டிஸ்கஷன்ஸ் வந்து நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டுச்சு. அது நடந்துதா இல்லை இன்னும் நடக்கலையாங்கிறது கிளியராக தெரியல. வார் 2 பற்றி தெரியாது. பட் கூலி மூவி டீம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சோலோ ரிலீஸ் தான் வந்து பிளான் பண்ணுறாங்க. அண்ட் மெயினாக வந்து நார்த்தில் இந்த படம் வந்து நல்லா கலெக்ட் பண்ணணும், நார்த்தில் வந்து நல்லா ரீச் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கிளாஷ்லாம் வேணாம் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. பட் வார் 2 வந்து இல்லை என்ன ஆனாலும் ஆகஸ்ட் 14th நாங்கள் வந்தே தீர்வோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்கன்னா அப்போ கூலி அந்த டேட்டில் வரமாட்டாங்க, வேற ஒரு டேட் தான் வந்து சூஸ் பண்ணுவாங்க. அந்த ஒரு டேட் வந்து இந்த வருஷம் தீபாவளியாக இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால தான் இன்னும் தீபாவளி ஸ்லாட்டை யாருமே வந்து கன்ஃபார்ம் பண்ணாமல் இருக்காங்க. இப்போ நம்ம சூர்யா 45 பற்றி கூட சொல்லியிருப்போம், ஒன்று விநாயகர் சதுர்த்தி இல்லைனா தீபாவளி அப்படின்னு. ஸோ கூலியோடைய ரிலீஸை பொறுத்து தான் மற்ற படங்களுடைய ரிலீஸ் டேட் வந்து கன்ஃபார்ம் ஆகும். ஒருவேளை கூலி தீபாவளிக்கு வரலனா சூர்யா 45 அந்த டேட்டை பிடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி எஸ்கேவுடைய மதராசி, கார்த்தியோடைய சர்தார் 2 இவங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா தீபாவளி ஸ்லாட் கிடச்சா வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்காங்க. சர்தார் 2 வேற ஏதாச்சும் டேட் வச்சிருக்காங்களா அப்படிங்கிறது இப்போதைக்கு தெரியல. பட் மதராசி வந்து பார்த்தீங்கன்னா ஒருவேளை தீபாவளி இல்லைனா விநாயகர் சதுர்த்தி, அதுவும் இல்லைனா இன்னுமே சீக்கிரமாக படத்தை கொண்டு வரலாமா அப்படிங்கிற ஒரு பிளானில் இருக்கிறதாவும் சொல்லப்படுது. அதாவது ஜூலை மந்தே மதராசி படத்தை கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரியுமே ஒரு டாக் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி இந்த படங்கள்லாம் எந்தெந்த தேதியில் வரப்போகுது அப்படிங்கிறதே ஃபர்ஸ்ட் கூலியோடைய ரிலீஸ் டேட் அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த படங்களுடைய ரிலீஸ் டேட் வந்து நமக்கு தெரிய வரும். ஸோ இது எல்லாமே தான் இன்னைக்கான அப்டேட்ஸ். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸை அடுத்த அப்டேட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம டிலைட் சினிமாஸ் சேனலோடைய சோஷியல் மீடியா பேஜஸ்க்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கோம். இன்னும் ஃபாலோ பண்ணாதவங்க மிஸ் பண்ணாமல் போய் ஃபாலோ பண்ணுங்கள்.